ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட பதிவுகளில் திருமண தடை நீங்குவதற்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும், என்ன பாட்டு சொல்லணும்லாம் நான் வேறு வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இப்போவும் அதே மாதிரி ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா, 7ல் ராகு இருக்கும்போது, அல்லது 7ல் கேது இருக்கும்போது, 7ல் சுக்கிரன் இருக்கும்போது, இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு திருமணம் ஏன் தாமதமாகுது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். யாருக்காவது திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, திருமணம் கைக்கூடி வரவே இல்லை, திருமண பாக்கியம் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய கண்ணாயிரம் உடையார் கோவில். குருமணாக்குடி அப்படின்ற இடத்துல இருக்கு கண்ணாயிரம் உடையார் கோவில். இந்த சிவபெருமான வழிபாடு செய்கிற போது கண் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சிகிச்சை எடுத்துக்கோங்க. கூடவே இங்கே வந்து வழிபாடு செய்கிற போது கண் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவருக்கு பேரே கண்ணாயிரம் உடையார். அம்பாளுக்கு பெயர் முருகு வளர்கோதை. யாருக்காவது திருமண தடை இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிற போது அந்த திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். இந்திரனுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்த தலங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் சில கோவில்கள் உண்டு. அதிலே முக்கியமானது இந்த கோவில். இங்கே வந்து வழிபாடு செய்கிற போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் திருமண தடை இருக்கிறதோ அது நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும். என்னோட பதிவுகளில் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும். ஏன் அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆகலைன்னா அப்படியா சரி பரிகாரம் பண்ணிடலாம், கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இப்போ பாருங்களேன், கடலை போய் முறைச்சு பார்த்தா கடன் தீரும், கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரம், கடலை போய் முறைச்சு பார்க்கணும், இந்த மாதிரி பரிகாரம் சொல்றவங்களாம் வந்துட்டாங்க. இந்த கலரில் பொட்டு வைங்க, இந்த கலரில் புடவை கட்டுங்க, அதெல்லாம் வெற்றியை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஆன்மீக சொற்பொழிவாளராக தமிழ்நாடு முழுக்க பல கோவில்களுக்கு போய் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். கோவில்களுடைய வரலாறுகளையும் பதிகங்களையும் பாசுரங்களையும் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தான் இந்த நாட்டில் கோவில்களை கட்டினாங்க அப்படின்றதுனால தான் நான் முறையாக ஜோதிடம் படித்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருக்குமே நான் கோவில் பரிகாரம் மட்டும்தான் சொல்லுவேன். உங்கள் ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது, இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க, இந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும். உங்களுக்கு வர வேண்டியதில் ஒரு தடை இருந்தால் அது கிடைக்கும் அப்படின்றத நான் கோவில் பரிகாரம் மூலமாகத்தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பதிவுகளையும் தொடர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் பதிகம் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பாசுரம் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் அபிராமி அந்தாதியில தீர்வு இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் கோவில் இருக்குன்றதுனால தான் தொடர்ந்து நான் உங்களுக்கு கோவிலுக்கு போங்க, பதிகம் சொல்லுங்க, பாசுரம் சொல்லுங்கன்னு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருக்காவது ஜாதக தோஷம் இருந்து திருமண தடை இருந்தா அவர்கள் நாகப்பட்டினம் குருமணாக்குடியில் இருக்கக்கூடிய கண்ணாயிரமுடையார் கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு முருகு வளர்கோதை என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிற அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார் நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.